எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே அருள். இன்னைக்கு உலக எய்ட்ஸ் தினம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தினம் பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச அளவில் கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த தினத்தை கடைபிடிக்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்ன எதனால இதை விழிப்புணர்வா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். ஸோ இதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஷோ தான் இது. உலக எய்ட்ஸ் தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவ அதிகாரியும் மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் ஜே சௌந்தர்யா அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம ஆண்டுதோறும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஏன் டிசம்பர் 1ஆம் தேதியை உலக எய்ட்ஸ் தினமா கடைபிடிக்கிறோம், இதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இது எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? இந்த டிசம்பர் 1 எய்ட்ஸ் டேவா அப்சர்வ் பண்ணணும்னு சொல்றது WHO 1988 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மெயினா இந்த டிசம்பர் 1 அன்னைக்கு இந்த HIV எய்ட்ஸ் பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக டே தான் அது. ஓகே. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் டேல அந்த வருஷத்துக்கான ஒரு தீம் நமக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளை அடிப்படையா வச்சு நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். சரி, இதுல HIV அப்படின்னா என்ன? இப்போ ஒரு சிலர் என்ன நினைச்சிருப்பாங்க, HIVனாலும் எய்ட்ஸ்னாலும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இதுல HIVனா என்ன, எய்ட்ஸ்னா என்ன? சார், HIV அப்படின்றது என்னன்னா ஒரு வைரஸ் குரூப், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமன் அப்படின்னா அது ஹியூமனை மட்டுமே இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். இம்யூனோ டெஃபிஷியன்சினா நம்மளுடைய உடம்புல நிறைய செல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல நோய் எதிர்ப்புக்கு தேவையான செல் CD4 செல். இந்த வைரஸ் மெயினா அந்த செல்லை டார்கெட் பண்ணி அடிக்கும், அப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். இது வைரஸ் குரூப்ல வரக்கூடிய ஒண்ணு. இந்த HIV-ய நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்காம விட்டோம்னா அது இயர்ஸ் ப்ராக்ரஸ் ஆக அது போற ஃபைனல் ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எய்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். எய்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்வயர்ட் அப்படின்னா பெறப்பட்டது, ஜெனட்டிக்கா அப்பாக்கு இருந்தா அந்த மாதிரி இல்லாம பெறப்படுறது தான் இந்த இது. சோ இம்யூனோ டெஃபிஷியன்சி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, CD4 செல்லை டேமேஜ் பண்ணணும். அப்ப உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது எல்லா வகையான சந்தர்ப்பவாத நோய்களும் நம்மள அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் எஸ்க்கு பாத்தீங்கன்னா சிண்ட்ரோம். சிண்ட்ரோம்னா ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ். உடம்புல தலை முதல் பாதம் வரை எந்த ஆர்கன் வேணாலும் இந்த HIV-ஆல பாதிக்கப்படலாம். அது பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரிக்கிறாங்க. ஸ்டேஜ் 1, 2, 3, 4 சொல்லிட்டு. ஸ்டேஜ் 1 பாத்தீங்கன்னா அவங்க எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம இருப்பாங்க. சோ வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்காக அவங்க ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணிருப்போம், ஆக்சிடென்டால தான் அவங்களுக்கு HIV இருக்குன்றதே கண்டுபிடிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிளட் டொனேட் பண்ண வந்திருப்பாங்க, சோ அப்ப டெஸ்ட் பண்ணுவோம், அவங்க பாசிட்டிவ் வந்திருக்கும். இல்லைன்னா பிரெக்னன்சிக்காக வந்திருப்பாங்க டெஸ்ட்டுக்கு, அப்ப பண்ணுவோம், அப்ப கண்டுபிடிப்போம். அதுதான். ஸ்டேஜ் 2 பாத்தீங்கன்னா உடல் எடை ஒரு 5% குறையிறது, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது, நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கிறது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்னு பார்த்தா அக்கி, படர்தாமரை, நகத்துல சொத்த வர்றது, வாயில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி அதெல்லாம் ஸ்டேஜ் 2 சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 3 பாத்தீங்கன்னா உடல் எடை more than 10% குறையிறது, மாத கணக்கில் வயிற்றுப்போக்கு, மாத கணக்கில் ஜுரம் இருக்கிறது, காசநோயின்னு சொல்லுவோம், டியூபர்குலோசிஸ் சொல்லக்கூடியது லங்ஸ்ல இருக்கும் பட்சத்துல அது ஸ்டேஜ் 3 சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 4 பாத்தீங்கன்னா HIV வேஸ்டிங் சிண்ட்ரோம், எலும்பும் தோலுமா ஆயிருவாங்க. அப்புறம் அன்எக்ஸ்பிளைன்ட் அனிமியா, அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கும். எல்லா அட்வான்ஸ்டு டிசீஸும் கம்ஸ் அண்டர் ஸ்டேஜ் 4. அந்த லங்ஸை தாண்டி மித்த எந்த இடத்துல TB வந்தாலும் அது எல்லாமே ஸ்டேஜ் 4. சோ இதுக்கு பர்டிகுலரா இதுதான் சிம்டம் நம்ம சொல்ல முடியாது, எந்த பாகம் வேணாலும் உடம்புல பாதிக்கப்படலாம். ஓகே மேம். இப்போ கிட்டத்தட்ட HIV வேற, எய்ட்ஸ் அப்படின்றது வேற. சோ அதுல இருக்கக்கூடிய படிநிலைகளும் நீங்க சொல்லிட்டீங்க. நேர்களான நீங்களும் நம்மளோட நிகழ்ச்சியில பேசலாம். 227176 மற்றும் 227177 அப்படின்ற தொலைபேசி எண்கள்ல நீங்க வெளியூர்களா இருக்கும் பட்சத்துல 0413 அப்படின்ற புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து பண்ணுங்க. எய்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜஸ் சொன்னீங்க. சோ இப்போ எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க சரும நோய்கள் வரலாம் அப்படின்னீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். அடுத்து உடல் எடை, அப்நார்மல் வெயிட் லாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க. சோ இது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுகர் இருக்கவங்களுக்கும் வெயிட் லாஸ் வரும், சரும நோய்கள் காமனா இருக்கக்கூடியவங்களுக்கும் வரும். சோ இதை எப்படி அவங்க ஐயோ இது எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடாதா? இது அவங்க எப்படி பார்க்கணும்? சார், இந்த சிம்டமோட நம்ம கிளினிக்ல அவங்களை எக்ஸாமின் பண்ணும்போது இந்த HIV ரிலேட்டடா வேற எதனா இருக்கும்போது அந்த ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு HIV டெஸ்டிங் பண்ணுவாங்க சார். HIV டெஸ்டிங் மூலமா மட்டும்தான் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். HIVக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி அதுல கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் நம்ம இந்த டிசீஸ் இருக்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஒருத்தருக்கு டெஸ்டிங் பண்றோம், நான் டெஸ்ட் கொடுக்குறேன் லேப்ல. இப்போ இதனுடைய ரிசல்ட் எனக்கு எப்போ கிடைக்கும்? எவ்வளவு நாட்கள் ஆகுமா, இல்ல உடனே கிடைச்சிருமா, எப்படி அது? இல்ல சார், இது உடனே கிடைச்சிரும். இதுக்கு நாட்கள்லாம் தேவையில்லை, அன்னைக்கே இதுக்கான ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே. என்னென்ன மாதிரியான டெஸ்டஸ் இருக்கு? இப்போ வந்து ஒரு சுகர் இருக்குன்னு அப்படின்னா யூரினல் டெஸ்ட் இருக்கு, அடுத்து பிளட் டெஸ்ட் இருக்கு, நுரையீரல் சம்பந்தப்பட்டதுன்னா இந்த பயாப்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? இதுக்கு என்ன டெஸ்ட் மேம் எடுக்கணும்? சார் இது வந்து ஹெச்ஐவி டெஸ்டிங் வந்து வெரி சிம்பிள் டெஸ்ட் சார். இட்ஸ் பிளட் டெஸ்ட் தான். Okay. நம்ம பிளட்டை மட்டும் எடுத்துட்டு ஹெச்ஐவி இருக்கான்னு நம்ம அந்த கார்டு இருக்கும், நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. ஸோ நம்ம அதுல போட்டோம்னா பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அது ரொம்ப சிம்பிளான இதுதான். இப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் அப்படின்றது கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வருடத்தினுடைய தீம் என்ன மேம்? இந்த வருஷத்தோட தீம் பாத்தீங்கன்னா ஓவர் கம்மிங் டிஸ்ட்ரப்ஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். அதாவது இடையூறுகளை கடந்து இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பான எதிர்வினைகளை மாற்றுறது தான். ஓகே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில உலக எய்ட்ஸ் தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கோம். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவ அதிகாரியும் மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் மருத்துவ அதிகாரியுமான ஜே சௌந்தர்யா அவர்கள். டாக்டர், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ் கண்டறியப்பட்டு ஒரு ஏறத்தாழ ஒரு 42 ஆண்டுகளை கடந்துட்டோம். ஸோ வந்து 1981 அதுக்கான டெஸ்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா 1983 இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 42 வருடங்களை கடந்துட்டோம். என்னென்ன மாதிரியான நவீன சிகிச்சைகளும் சரி, நவீன டெஸ்ட் உபகரணங்கள் இது எப்படி வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வந்து நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1986ல சென்னையில தான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம ஹெச்ஐவி இது டிடெக்ட் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் கேஸே சென்னை தான். எஸ், ஃபர்ஸ்ட் கேஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1986 டிடெக்ட் பண்ணோம். ஆனா ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ஹெச்ஐவியால வரக்கூடிய அந்த சந்தர்ப்பவாத நோய்களுக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷனுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ஹெச்ஐவிக்குன்னு ஆன்டி ரீட்ரோவைரல் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம 2004ல ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆன்டி ரீட்ரோவைரல் ட்ரீட்மெண்ட்ன்றத நம்ம அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சோ அது வரைக்கும் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அவங்களுக்கு வருதோ அதற்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அந்த ஆன்டி ரீட்ரோவைரல் தெரப்பி வந்து நம்ம 2004ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பாண்டிச்சேரியில 2005ல ஏஆர்டி சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம கொடுக்குற மெடிசன் பாத்தீங்கன்னா இட்ஸ் அட்வான்ஸ்டு ட்ரக். 3 மருந்துகள் வந்து சேர்ந்து ஒரே மாத்திரை, அதாவது 3 ட்ரக்ஸ் இன் சிங்கிள் டேப்லெட். ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் எடுக்கணும் அவங்களுடைய, ஆனா லைஃப் டைம் எடுக்கணும். அதாவது பில் பர்டன் கிடையாது. ஒரே ஒரு மாத்திரை அவங்க வாழ்நாள் முழுக்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ அதுதான். அப்புறம் வந்து என்னன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ரஷனும் நம்ம பாக்குறோம். சோ அவங்களுக்கு வந்து CD4, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது வந்து CD4 டேமேஜ் பண்ணணும். அந்த CD4ஓட அளவு பார்ப்போம். அப்புறம் வைரல் லோட், அந்த ஹெச்ஐவியோட வைரஸ் எவ்வளவு இருக்குன்றத எக்ஸாக்ட் நம்பர் வரைக்கும் நம்ம மானிட்டர் பண்றோம். சோ அவங்கள நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வைரஸ் கம்மியா ஆக்குறது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மே, அந்த மாத்திரையோட எய்மே. இப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு 4 ஸ்டேஜ் சொன்னீங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஸ்டேஜ் 1, 2, 3, 4. இப்போ வந்து கேன்சரா இருக்கட்டும், கேன்சரும் அதே மாதிரி தான் படிநிலைகள். ஒவ்வொரு படிநிலைகள் பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், செகண்ட் ஸ்டேஜ்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும்? ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது வந்து ஸ்டேஜஸ் வந்து டிசீஸ்க்கு தான் நம்ம சொன்னோம். ஆனா ட்ரீட்மெண்ட் வைஸ் எந்த ஸ்டேஜா இருந்தாலும் சேம் ட்ரீட்மெண்ட் தான். சேம் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுப்போம் எல்லாருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன இது இல்லாம என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தனித்தனியா நம்ம கொடுப்போம். சரி, இந்த எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த உறுப்புகள் அப்படின்றது அதிகமா பாதிக்கப்படுது சார்? அப்படி பர்டிகுலரா நம்ம சொல்ல முடியாது சார், சொல்ல முடியாது. எது வேணாலும், எந்த ஆர்கன் வேணாலும் இட் கேன் டேமேஜ். எப்படி மேம் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா? சிம்டம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் வச்சு நம்ம சொல்லலாம். வெயிட் லாஸ் இருக்கும், டயரியா இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா சில தோல் வியாதிகளை வந்து பார்க்கும் போதே நம்ம சொல்லிடலாம் இவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம மைண்ட்ல வச்சுட்டு நம்ம ஹெச்ஐவி டெஸ்டிங்க்கு ரைஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுல பாசிட்டிவ் வரும்போது நம்ம இந்த மருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சில சமயம் நம்ம ஹெச்ஐவிக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த வியாதி எல்லாமே வந்து சரியாகக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2030ல எய்ட்ஸனுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து UN எய்ட்ஸா இருக்கட்டும், யூனிசெஃபா இருக்கட்டும், இல்ல WHO, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ய பரவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோப் வச்சு நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதனுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குது, அதனுடைய நகர்தல் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கா, இல்ல இன்னும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கா? சார், இந்த நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து இப்ப நமக்கு கொடுத்திருக்க டார்கெட் 95% சொல்லிட்டு, அதுல ஃபர்ஸ்ட் 95 பாத்தீங்கன்னா 95% ஆஃப் த பீப்புள் லிவிங் வித் ஹெச்ஐவி ஷுட் நோ தேர் ஸ்டேட்டஸ். அவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்கிறது அவங்க தெரிஞ்சு, ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய நல்லா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் 95 பாத்தீங்கன்னா அதுல இருந்து 95% வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும். தேர்ட் பாத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்
1% இருக்கிறவங்கள 95% வந்து வைரலி சப்ரஸ்டா இருக்கணும். அதுதான் வந்து அந்த இது, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுல போகும்போது ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆனவங்கள கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லயும் நம்ம நிறைய ஐஇசிஸ் லைக் அவேர்னஸ் கிரியேட் பண்றது மூலமா வித் ஆல் த சப்போர்ட் ஃப்ரம் த சொசைட்டி ஷுவர்லி நம்ம வந்து அந்த HIV எபிடமிக்ஸை நம்ம எண்டு கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு சார். ஓகே. உலக எய்ட்ஸ் தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவ அதிகாரி மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் மருத்துவ அதிகாரியான ஜே சௌந்தர்யா அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக எய்ட்ஸ் தினத்தை ஒட்டின சிறப்பு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். எய்ட்ஸ் சம்பந்தமான பல கேள்விகள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். படிநிலைகள் சொல்லியாச்சு, என்னென்ன பரிசோதனைகள் அப்படின்றத கேட்டாச்சு. இந்த எய்ட்ஸ் அப்படின்றது எந்தெந்த மூலமா பரவுது, எப்படிலாம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது சார்? இந்த HIV பரவுற வழின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இட்ஸ் செக்ஷுவல் ரூட் த்ரூ அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் அது வந்துடும். அதே இன்ஜெக்டிங் ட்ரக் யூஸ் பண்றவங்களுக்கு இது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் தேர்ட் பாத்தீங்கன்னா த்ரூ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது இப்போ நம்ம எல்லா பிளட்டையுமே ஸ்கிரீன் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றோம். HIV இருக்கான்றத பரிசோதனை பண்ணிட்டு தான் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றோம். ஸ்கிரீன் பண்ணாம HIV இன்ஃபெக்டட் பிளட் டிரான்ஸ்ஃபியூட் பண்ணா கண்டிப்பா 100% HIV வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபோர்த்தா பாத்தீங்கன்னா HIV இன்ஃபெக்டட் மதர் கிட்ட இருந்து அவங்களுடைய குழந்தைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். ஸோ இதுதான் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாம் பரவும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து செக்ஷுவலா வந்து பரவும் அப்படின்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பாதுகாப்புகள் அப்படின்றது இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் யூஸ் பண்றதுனாலயும் பரவுது அப்படின்னீங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சார் என்னன்னா அந்த இன்ஜெக்டிங் ட்ரக் யூஸ் பண்றவங்க என்னன்னா they will sit in a குரூப்பா உட்காந்து ஒரு இன்ஜெக்ஷன்ல அந்த ட்ரக்ஸை லோட் பண்ணிட்டு they will share the needle. ஸோ ஷேர் பண்ணும்போது அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தவங்க இன்ஃபெக்டடா இருந்தாங்கன்னா அப்ப அந்த குரூப்ல இருக்கிறவங்க மித்தவங்களும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு HIV இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சார். ஓகே சரி. இப்போ இதை இன்னொரு விஷயமும் வந்து கேட்கும். இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மித்தா கூட இருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போறப்போ வந்து இன்ஜெக்ஷன் பண்றாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீடில் எடுக்கிறாங்களா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அது மூலமா ஏதாவது பரவத்துக்கு சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம 100% டிஸ்போசபிள் சிரஞ்ச் தான் யூஸ் பண்றோம். யாருமே வந்து ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண சிரஞ்சை இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்றது கிடையாது. சோ அதனால அந்த பயம் வந்து மக்களுக்கு தேவையில்லை. ஓகே. சோ அந்த பயமே விட்டுருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கொசு கடிச்சிருச்சு இப்போ வந்து HIV உள்ள ஒருத்தர்கிட்ட வந்து கொசு வந்து ரத்தத்தை எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தரையும் போய் கடிக்குது, அவருக்கு HIV இல்ல. இது மூலமா ஏதாவது பரவுமா? கொசுக்கள் மூலமா பரவுமா? இல்ல சார், கொசுக்கள் மூலமா HIV பரவறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது வந்து பிளட்டை வந்து சக் தான் பண்ணும், திரும்ப ரீஇன்ஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. த்ரூ மஸ்கிட்டோ பைட் HIV கண்டிப்பா பரவாது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த தாயிடம் இருந்து சேய்க்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அது எப்படி மேம், அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சார், இப்ப பிரெக்னன்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க செக்அப்க்கு போகும்போதே எல்லா கவர்மெண்ட் செட்டப்லயும் சரி ஈவன் பிரைவேட் செட்டப்லயும் அவங்களுக்கு HIV டெஸ்டிங் இருக்கான்றத நம்ம டெஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த மதருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கும் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்ப அந்த பிரெக்னன்ட் மதருக்கு HIV இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இமீடியட்டா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த டே இட் செல்ஃப் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னா நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் இஸ் டு பிரிவென்ட் த டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ அதனால அவங்களுக்கு மருந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அவங்கள மாசம் நம்ம அவங்களை பரிசோதிச்சுட்டே வருவோம், பண்ணிட்டே வருவோம். ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லேயே நம்ம எல்லாமே சொல்லிடுவோம். ஸோ நீங்க வந்து டெலிவரி, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, நீங்க அவங்களுடைய டியூ டேட்க்கு முன்னாடி நீங்க வந்து அட்மிட் ஆகணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 to 36 வாரம் அப்ப நம்ம இந்த HIVயோட வைரல் லோட் டெஸ்டிங் பண்ணுவோம். சோ அந்த வைரஸோட அளவு வச்சுதான் நம்ம பிறக்க போற குழந்தைக்கு வராம தடுக்கிறதுக்கான மருந்து கொடுக்க முடியும். சோ 32 to 36 வாரத்துல அவங்களுக்கு வைரல் லோட் டெஸ்ட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு வந்து முன்னாடியே கவுன்சிலிங் கொடுத்துருவோம். சோ என்ன மாதிரி நீங்க கேரி பண்ணணும், குழந்தைக்கு எத்தனை நாள் சிரப் கொடுக்க வேண்டியது இருக்கும், குழந்தையை எப்படி பராமரிக்கணும், குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பரிசோதனை எல்லாம் பண்ணணும்ன்றத நம்ம அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம் சார். குழந்தைகளுக்கு இப்போ வந்து இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து ப்ரிகாஷன் பண்ணி எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னீங்க. இன்கேஸ் குழந்தைகளுக்கு பரவிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும் சார்? குழந்தைக்கு வந்து நம்ம சிரப் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுவோம். 45 நாள்ல ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் 6 மாசம், 12 மாசம், அண்ட் தென் 18 மாசத்துல நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இதுல ஏதாவது ஒரு டெஸ்ட்ல அவங்க வந்து பாசிட்டிவ் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம அந்த டெஸ்ட் இன்னொரு டைம் ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம். ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுலயும் அவங்க பாசிட்டிவ் ஆகுறாங்கன்ற பட்சத்துல அந்த குழந்தைக்கு நம்ம அதுக்கான மருந்து, HIVக்கான மருந்து ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம அந்த குழந்தைக்கு வராம தடுக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து அவங்களை ஃபாலோ பண்ணும்போது 18 மாசம் முடிவுல அவங்களுக்கு HIV டெஸ்ட் பண்ணுவோம்.
அதுல நெகட்டிவ்னா தட் பேபி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் HIV. ஓகே. இன் கேஸ் அவங்க வந்து அந்த 18 மாசத்துக்கு அப்புறம் அவங்க கண்டினியூ ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய வளர்ச்சியிலயோ இல்ல அவங்களுடைய ஆயுட்காலத்திலயோ ஏதாவது வந்து பாதிப்புகள் அப்படின்றது இருக்கும் சார்? அந்த குழந்தைக்கு சரியான அளவு மருந்தும் சரியான நேரத்துல அவங்க கொடுக்கும் பட்சத்துல அந்த ஹெச்ஐவியால் அதான் சார், அந்த ஹெச்ஐவியோட வைரல் லோடு வந்து கண்ட்ரோல்லே இருக்கணும். மெடிசன் கரெக்டா கொடுக்குற பட்சத்துல அது கண்ட்ரோல்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம மித்த சந்தர்ப்பாத நோய்கள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வராம நம்ம குழந்தைய வந்து கொஞ்சம் பார்த்துட்டோன்ற பட்சத்துல குழந்தை நீண்ட நாள் நல்லா வாழலாம் சார். இதுக்கும் அதுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. சோ வந்து எப்பவுமே குழந்தைகள் அப்படின்னாலே நம்ம வந்து கேரோட பாத்துக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கேர் அப்படின்றது அவசியம். சரி, ஓகே. இப்போ வந்து குழந்தைகளுக்கு வேற என்னென்ன மாதிரியான சளியா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த ஃபீவர் அப்படின்றது, நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, என்னென்ன மாதிரியான நோய்கள் அதிகமா தாக்கும் இந்த மாதிரியான எய்ட்ஸால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு? எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிமோனியா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. லங்ஸ்ல ப்ராப்ளம் வருது. ஸோ அவங்களுக்கு வந்து அதான் நம்ம அந்த எப்போ கண்டுபிடிக்கிறோமோ, சம்டைம்ஸ் என்னன்னா பேரண்ட்ஸ் சிக்கா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு சரியா மருந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல் வரும். ஸோ அந்த பட்சத்துல அவங்க பேரண்ட்ஸோட கன்சர்னோட இன்னொரு கேர் கிவரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஏதோ அந்த குழந்தையோட பாட்டியோ தாத்தாவோ அத்தையோ யாரோ ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கும் நாங்கள் எந்த அளவுல மருந்து கொடுக்கணுங்கிறத சொல்லிடுவோம். ஏன்னா வெயிட் குழந்தை வந்து வெயிட் ஏறும் இல்லையா, ஏற ஏற நம்ம அதற்கான டோசேஜும் மாத்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் சார். ஓகே மேம். இப்ப எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் அவங்களை கவனிச்சுக்கிறவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அவங்க என்னென்னலாம் செய்யணும் சொல்லுங்க சார். இப்ப ஒருத்தவங்க அதனால பாதிக்கப்பட்டு நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போதே நம்ம வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு கேர் கிவர் கவுன்சிலிங்கும் நம்ம சேர்த்து அவங்களுக்கு, ஏன்னா இது நம்ம அப்படியே டிஸ்க்ளோஸ் பண்ணிட முடியாது. ஸோ அவங்க பேஷண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அவங்களுடைய கேர் கிவர் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வர சொல்லுவோம். அதாவது அவங்களை யார் பார்த்துப்பாங்களோ அவங்கள. ஸோ மெயினா அவங்க கேட்குற டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டம் இருக்கும். நாங்க வந்து அவங்க சமைச்சதை நாங்க சாப்பிடலாமா, நாங்க ஒரே தட்டில் சாப்பிடலாமா, இந்த மாதிரி பதட்டம் வந்து அந்த நோய் அவங்கள பார்த்துக்கிறவங்கள கேர் கிவருக்கு இருக்கும். ஸோ மெயினா நாங்க அதை கிளியர் பண்ணிடுவோம் கவுன்சிலிங் செஷன்ல. லைக் தே கேன் டாய்லெட் அவங்க ஷேர் பண்ணலாம், ஒரே தட்டில் சாப்பிடலாம், வாட்டர் பாட்டில்ஸ்ல இருந்து தண்ணி குடிக்கிறது மூலயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, கொசுக்கடி மூலயமா இது பரவாது. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நம்ம கிளாரிபிகேஷன் கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு வந்து மெயினா வந்து டைமிங்க்கு அவங்க மெடிசன் எடுக்கணும், என்ன மாதிரிலாம் அவங்கள பார்த்துக்கணும், என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் கவுன்சிலிங் செஷன்ல. அலாங் வித் த பேஷண்ட் நம்ம அந்த கேர் கிவருக்கும் கொடுத்துருவோம். ஓகே. இதெல்லாம் செய்யக்கூடாது, கண்டிப்பா வந்து கேர் டேக்கர் இதெல்லாம் செய்யவே கூடாது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னா எந்த விஷயங்கள சொல்லலாம்? கேர் கிவர்ஸ் வந்து சார் மெயினா இப்ப ஒரு ஹெச்ஐவியால் இன்ஃபெக்ட் பண்றவங்களுக்கு அடிப்படுது, ரத்தம் வருது அப்படின்னும் போது ஒரு கிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஏன்னா கையில காயங்கள், இவங்க கையில காயம் இருக்கும்போது அந்த ரத்தம் வந்து இந்த யார் இது பண்றாங்களோ அவங்க கையில படும் பட்சத்துல இவங்களுக்கு அந்த தொற்று வரதுக்கு பாதிப்பு இருக்கு. ரெண்டாவது ஏதாவது நீடில்ஸ் யூஸ் பண்றாங்க, சிரஞ்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி இன்ஃபெக்டடா இருக்கிறவங்க வந்து டயபெட்டிக்கா இருக்கலாம். ஸோ அவங்க இன்சுலின் சிரஞ்சு யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அது மூலயமா அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம் சார். சரி, இப்போ வந்து ஒரு வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் வந்து அவங்களுடைய பசங்க இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கோ இல்ல வந்து ஒய்ஃபுக்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகள் அப்படின்றது வந்து ஏன்னா பசங்க வந்து விளையாடும் அப்பா அம்மா கிட்ட, இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்றத கீப் பண்ணலாமா, இல்ல வந்து இல்ல நார்மலாவே சகஜமா எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கலாமா? இல்ல சார், இதுக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் கீப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து காற்று மூலியமாவோ இல்ல இது மூலியமா அந்த மாதிரியான தொற்றுறது கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு இப்ப முன்னாடி நம்ம பேசின மாதிரி இந்த சில மித்துகள்லாம் இருக்கு இல்லையா, இதனால பரவிடும் அதனால பரவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சொல்லி கேட்டிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களால மக்களுக்கு இருக்கும். ஸோ இன்னொரு விஷயமும் வந்து கேட்டே ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்ற ஸ்டேஜை தாண்டி எல்லாருக்கும் எய்ட்ஸ் பத்தின விழிப்புணர்வு இப்ப எல்லாருக்கிட்டுமே இருக்கு. பட் இருந்தாலும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், அவங்ககிட்டயுமே வந்து இந்த எய்ட்ஸ் பத்தி விழிப்புணர்வு இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து என்ன இருக்குன்னா இது வந்துருச்சு அடுத்து என்ன செய்வா அப்படின்னு கேட்டா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தவறான வழிகாட்டுதலோ இல்ல தவறான முடிவுகளுக்கோ போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி அவங்கள வந்து இது பண்ணி இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி அவங்களை எப்படி கொண்டுட்டு வரலாம் சமுதாயத்துல வாழ வைக்கிறதுக்கு? சார் அதுக்கு மெயினான ரீசன் பயம் தான் சார். பயம் ஒண்ணு. ரெண்டாவது இந்த ட்ரீட்மெண்ட் இப்படி எல்லாம்
இப்படிலாம் இருக்கு, இதை எடுத்தா இவ்வளவு நல்லா எல்லாரும் மாதிரி நார்மலா வாழ முடியும்ன்றது வந்து அவேர்னஸ் இல்லாததால அந்த மாதிரி இது இருக்கும். நம்ம வந்து டெஸ்டிங் பண்றோம் இல்லைங்களா, நம்ம ஹெச்ஐவிக்கு பிளட் எடுக்கும் போதே நம்ம வந்து அவங்களுக்கு கன்சர்ன் வாங்கிட்டு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ப்ரீ டெஸ்ட் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. ஸோ எதா மூலியமா வியாதி பரவும் அந்த இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாங்க. திரும்ப அந்த ரிசல்ட்ல இப்ப சப்போஸ் பாசிட்டிவ்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை திரும்ப வந்து அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட தான் வந்து அந்த ரிசல்ட்டை சொல்லுவாங்க. 100% கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஐசிடிசில மெயின்டைன் பண்ணுவாங்க சார். ஸோ அந்த போஸ்ட் டெஸ்ட் கவுன்சிலிங்லேயே வந்து இது சம்பந்தமான எல்லா கேள்வியையும் அந்த கவுன்சிலர்ஸ் வந்து இது பண்ணிடுவாங்க, அவங்கள தயார்படுத்திடுவாங்க. இதனால வந்து எந்த பாதிப்பும் இருக்காது, மாத்திரை எடுக்கிறது மூலியமா நீங்க நீண்ட நாள் நல்லா வாழலாம். ஸோ அந்த பயத்தை மட்டும் நாங்க அதை போக்கிடுவோம் சார். அந்த அப்புறம் அவங்க நம்ம ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வரும்போது மாத்திரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 sets ஆஃப் கவுன்சிலிங் செஷன் கொடுப்போம். நாங்க மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் கவுன்சிலிங். அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பேரியர்ஸ், ஸோ அந்த பயம் மெயினா வந்து அதுதான். எனக்கு இருக்கிறது மித்தவங்களுக்கு தெரிஞ்சிருமான்ற பயம் தான் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி நாங்க மெயின்டைன் பண்ணுவோன்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரிப்பீட்டடா கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை நாங்க ஸ்டேபிள் பண்ணிடுவோம் சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பயமோ இல்ல தவறுதலான ஒரு முடிவுக்கோ போறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மி. இந்த எய்ட்ஸ் அப்படின்றது ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து குணமாகக்கூடிய ஒரு வியாதியா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுமா சார்? ஆக்சுவலா வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது. So far there is no eradication of virus. நம்மளுடைய எய்ம் என்னன்னா அவங்களுக்கு மாத்திரை ஸ்டார்ட் பண்ணி அந்த வைரஸோட ரெப்ளிகேஷனை குறைக்கிறது தான், அந்த வைரல் லோட குறைக்கிறது மட்டும்தான். ஒன்ஸ் ஒரு பர்சன் பாசிட்டிவ் ஆயிட்டாங்கன்னா லைஃப் லாங் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும், வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. சோ இப்போ வந்து இன்னொரு விஷயம், எல்லா மெடிசனுமே ஒரு நல்லது இருக்கு அப்படின்னா இன்னொரு பேக் சைடும் இருக்கு. சோ இதை பொறுத்த வரைக்கும் உறுப்பை பாதிக்கிறதோ இல்ல வேற மாதிரியான ஒரு மயக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமா சார்? ஹை பவர்ன்றது இல்ல, அதாவது அந்த மெடிசன் வந்து இஸ் அட்வான்ஸ்டு மெடிசன், ஹைலி அட்வான்ஸ்டு மெடிசன் தான் அது. இப்ப நம்ம ரீசெண்டா கொடுக்குற மெடிசன் பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 14 to 1 monthலயே வந்து அந்த வைரல் லோட் வந்து நல்லா குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா எவ்ரி ட்ரக் ஹேஸ் இட்ஸ் ஓன் சைடு எஃபெக்ட்ன்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு நிச்சயமா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து அந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும்ன்றதை தான் நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு வந்து பரிசோதனைகள் பண்ணிட்டே இருப்போம். நம்ம வந்து பிளட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவோம், மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி 15 நாளுக்கு அப்புறம் பண்ணுவோம், 3 monthsல பண்ணுவோம், 6 months பண்ணுவோம். ஸோ எவ்ரி 6 months ஒன்ஸ் அவங்களுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா அது கிட்னியை அஃபெக்ட் பண்ணுதா லிவர் அஃபெக்ட் பண்ணுதாங்கிறத நம்ம க்ளோஸ் மானிட்டர் பண்ணுவோம். சப்போஸ் அப்படி பாதிப்பு ஆகுதுன்ற பட்சத்துல நம்ம அந்த மருந்து எந்த மருந்து அது ஏற்படுத்துதோ அதை மாத்திட்டு வேற ஒரு மருந்தை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தினுடைய பார்வை இந்த ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டவர்களை வந்து ஒரு இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம் இல்ல ஸ்கூல்ல இருக்கலாம், அவங்க மேல ஒரு பார்வை அப்படின்றது ஒரு வேறு ஒரு பார்வையா தான் இருக்கு. ஸோ இதை எப்படிலாம் வந்து தவிர்க்கணும், அதை வந்து அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். மெயினா வந்து ஹெச்ஐவி இருக்குன்னு ஒதுக்குறாங்கனாலே அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லைன்றது தான் அதனுடைய விஷயமே. தனக்கு பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் வந்து அந்த மாதிரி அவங்க அந்த டிஸ்கிரிமினேஷன் பண்றது. ஆக்சுவலா ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல எங்கேயுமே வந்து அந்த மாதிரி ஹெச்ஐவி இருக்குன்னு டிஸ்கிரிமினேட் பண்றது ஆக்சுவலி இட்ஸ் அன் அஃபென்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆக்டே இருக்கு, ஹெச்ஐவி எய்ட்ஸ் ஆக்ட் 2017 வந்து வந்துட்டு. ஸோ நம்மளுடைய பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நாங்க அதுக்குன்னே வந்து இது லீகல் எய்ட் சர்வீஸ் நடத்துறோம். எவ்ரி மண்டே அந்த ட்ரீட்மெண்ட் சென்டர், ஏஆர்டி ட்ரீட்மெண்ட் சென்டர்ல வந்து எவ்ரி மண்டே வந்து ஒம்பட்ஸ்மேன் சொல்லக்கூடிய அந்த இதுக்காகவே அந்த தேர்வு காணக்கூடிய அந்த நம்பர், அப்புறம் வந்து லாயர், சோஷியல் ஒர்க்கர் வராங்க. ஸோ இது மாதிரி ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதனா ஒர்க் பிளேஸ் டிஸ்கிரிமினேஷன், சம்டைம்ஸ் வந்து வீட்லயே வந்து சொத்து கொடுக்கும், அண்ணன் தம்பிங்களுக்குள்ள வந்து நீ உனக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, நீ சீக்கிரமா இறந்துருவ, உனக்கு எதுக்கு சொத்தும்பாங்க. ஒருவேளை ஒரு கணவர் இறந்திருக்கலாம், அந்த மனைவிக்கு கொடுக்க மாட்டாங்க, சொத்து கொடுக்க மாட்டாங்க, அந்த பசங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்காக we are running அந்த லீகல் எய்ட் சர்வீஸ்னு நம்ம அவங்க எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு நம்ம ரன் பண்றோம் சார். அதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க, அந்த இதுல பேனல்ல இருக்கிறவங்க அதை டிசைட் பண்ணிப்பாங்க. ஓகே மேம். இப்போ அடுத்தது வந்து இந்த ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகள், இப்போ ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்காதீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரம் உள்ள பொருட்கள் சாப்பிடாதீங்க, அடுத்து வந்து இரும்பு சத்து உள்ள பொருட்கள் சாப்பிடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு ஏதாவது உணவு முறைகளோ இல்லை பழக்க வழக்கங்களோ ஏதாவது இருக்கா? சார், ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டவங்க வந்து
ரெகுலரா மெடிசன் எடுக்கணும் சார். அதுதான் கீ. இப்போ இன்னைக்கு 9 மணிக்கு அவங்க மெடிசன் எடுக்கிறாங்கன்னா அடுத்த நாள் 9 மணிக்கு அந்த மாத்திரையை போடணும். டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட்டுன்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்டா அப்படிலாம் கிடையாது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதை அஃபெக்ட் பண்றதுனால எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய அந்த ஃபுட் எல்லாமே சாப்பிடலாம். இவங்களுக்கு எந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அவங்க ஹெல்த்தியா சாப்பிட வேண்டியதான். அந்த ஏஜுக்குன்னு தகுந்த ஒரு இது வரும் இல்லையா, பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த கோமார்பிடிட்டி கண்டிஷன்லாம் இருக்கும்போது அப்போ ஆயில் இதெல்லாம் கம்மி பண்ணி அவங்க சாப்பிட்டதான் சார் ஆகணும். ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் நிறைய கொஞ்சம் வாக்கிங் பண்றது, தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ்ட் பண்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் சார். இதுக்குன்னு பர்டிகுலர் ஃபுட்டுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி அரசு சார்பில் வந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம்கள் அப்படின்றது எந்த அளவுல இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? நம்ம பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில பாத்தீங்கன்னா மெயினா எல்லா குரூப் ஆஃப் பீப்புளும் வந்து நம்ம அவேர்னஸ்க்கு எடுத்துட்டு போறோம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடலசன்ட் ஹெல்த் மூலியம் அந்த ஹெல்த் ப்ரோக்ராம் மூலியமா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். த்ரூ RRC மூலியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமா நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். அண்ட் தென் வில்லேஜ் ஃபோக்ஸ், மாஸ் மீடியா, பேம்ப்ளெட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ எங்கெல்லாம் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியுமோ எல்லா தென் குரூப் செலக்ட் பண்ணி நம்ம எல்லா டைப் ஆஃப் குரூப்ஸ்க்கும் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்புறம் நம்ம பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட்ல இன்டென்சிஃபைட் ஹெல்த் கேம்பெயின் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும் சார். ஸோ அப்போ எங்கெல்லாம் அப்போ கேம்பெயின் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம போயிட்டு இதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, டெஸ்டிங் கேம்பெயின் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த வந்து டெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயமாவே அப்படின்னு இருக்குன்ட்டு. இந்த டெஸ்டிங் கேம்ப் அப்படின்றது கேம்ப்ல மட்டும்தான், இல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது சென்டர்ஸ் அப்படின்றது பாண்டிச்சேரியில இருக்கா? சார் பாண்டிச்சேரியில வந்து HIV டெஸ்டிங் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நடக்குது. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், CHC, மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், டெஸ்டிங் வந்து எல்லா இடத்துலயுமே இந்த டெஸ்டிங்ஸ் வந்து நடக்குது சார். இட்ஸ் வெரி சிம்பிள். பிளட் டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட் தான். ஸோ வந்து எல்லா சென்டர்ஸ்லயுமே இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த விழிப்புணர்வு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இப்ப எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட விழிப்புணர்வு அப்படின்றது வந்துருச்சு. பட் இருந்தாலும் இன்னமும் இந்த நோயால தொற்று அப்படின்றது கேசஸ் வந்துட்டு இருக்கா, எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கா இல்ல அதிகமாயிருக்கா? HIV வந்து கேசஸ் வந்துட்டு தான் சார் இருக்கு. நம்ம டெஸ்டிங் கேம்பெயின் மூலமா இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல HIV ரைஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் வரவங்கள இமீடியட்டா ART சென்டர், அதாவது ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரீட்மெண்ட் சென்டர், நம்ம பாண்டிச்சேரியில IGMC என்ற நமக்கு இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல தான் இந்த சென்டர் மெயின் சென்டர் இருக்கு. அண்ட் ஜிப்மர்ல we have one link ART சென்டர். ஸோ இந்த 2 இடத்துல அந்த பாசிட்டிவ் ஆனவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ வந்து நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தை கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இப்போ வந்து மருந்துகளை தாண்டிய ஏனைய சேவைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து மருந்து அப்படின்றத அந்த பேஷண்ட் எடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு விழிப்புணர்வுகள் கொடுக்கப்பட்டுடுது. இதை தாண்டி மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சேவைகளாக கொடுக்கப்படுது, இல்லை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் என்ன அந்த பேஷண்ட்ஸ்க்கு? சார், நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த HIV-யால இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு நம்ம வந்து மாத்திரை மாதம் கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அதாவது 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மாதம் 1500 ரூபாயும், 80 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 60லேருந்து 80 உள்ளவங்களுக்கு மாதம் 2000 ரூபாயும், 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாதம் 3000 ரூபாயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் ட்ராவல் அவங்க வந்து போகிற பயணப்படியாக 400 ரூபாய் அது வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷனு இல்லை எனி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருக்குன்னா அவங்களுக்கு சட்ட ரீதியான சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த HIV அஃபெக்டட் அண்ட் இன்ஃபெக்டட் சில்ட்ரன், அதாவது பேரண்ட்ஸ் HIV-யால் அஃபெக்ட் ஆயிருக்கலாம், இல்லை குழந்தைங்களே வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட்ல மந்த்லி 4000 rupees ஃபார் 3 years கொடுக்குறாங்க சார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெடிசன் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒருத்தர். இப்போ வந்து நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இவ்வளோ நேரம் போனதே தெரியல. இந்த 1 hourல நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க மேம். இப்போ நிகழ்ச்சி நிறைவா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இந்த HIV-யால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வந்து கூட இருக்கக்கூடிய சமுதாயமா இருக்கட்டும், வீட்டு நபரா இருக்கட்டும், இல்ல நண்பர்களா இருக்கட்டும், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவர்களே
நமக்குள்ள ஒரு டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க வருவாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? சமுதாயத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? சார், சமுதாயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டவங்க ஆல்ரெடி தனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்ற ஒரு கவலையில இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம மேலும் மேலும் புண்படுத்தாம அவங்களுக்கு வந்து ஒரு அன்பும் ஆதரவுமா ரெகுலராக நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சா அவங்களே நார்மலான லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால நம்ம அவங்கள காயப்படுத்தாமல் ஒதுக்காம அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய கடமை, அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதனால பாதிக்கப்பட்டவங்களை கட்டாயமா அன்பும் அரவணைப்பும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் சார் ஆகணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஹெச்ஐவி இன்ஃபெக்ட் ஆனவங்க இது உலகத்துல வந்து பல வியாதிகள் இருக்கு இல்லையா, அதுல இது ஒன் ஆஃப் த இது. ஸோ இது வந்தா இன்னைக்கு வந்தா நாளைக்கு இறந்துருவோங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ இதுக்கு இப்ப நம்ம அட்வான்ஸ் மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கு சார். ஸோ இதனால உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற பயத்தோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயம் இருந்ததுன்னா அது அவங்க எங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா நாங்க அதற்கான இதை அவங்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம் சார். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நோய் தான். ஸோ ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் மனநம்பிக்கையோட உறுதியோட வாழ்ந்தா வாழ்நாளை வந்து நம்ம நீடிக்கலாம் இல்லையா? எஸ் சார். ஓகே மேம், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நம்ம எஃப்எம்ல பேசினதுக்கு, இவ்வளோ நேரம் நம்ம கொடுத்த கேள்விகள், நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாமே நேயர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு விழிப்புணர்வாகவும் வந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.